கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான அனுதின ஜெப வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய சகல கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் தேவரே நீர் எங்கள் மேல் பாராட்டுகிற சகல நன்மைகளுக்காகவும் நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு உபாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரைக்கு உள்ளதான வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தையின்படியே சுவாமி ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்து உடையவர்களாகவும் இருந்தாலும் அன்றைக்கு யாக்கோபு உம்முடைய சமூகத்திலே வந்து நீர் எங்களை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்ற அந்த வார்த்தையின்படியே சுவாமி ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, உம்மையே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே, உம்முடைய தயவை எங்களுக்கு ஆசீர்வாதமாய், உம்முடைய காருண்யத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் எங்களுக்கு அருளும்படி செபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் சுவாமி ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்திற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆஸ்தி அந்தஸ்துகள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரே, மிருக ஜீவன்களுக்கும் சுவாமி ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, 5வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் உன் கூடையும் உன் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தைக்கும்படியே ஆண்டவரே, எங்களுடைய ஆகாரங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே தகப்பனே, எந்த வியாதிகள் விக்கனங்கள் எங்களுடைய ஆகாரத்தின் நிமித்தமாய் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பதாய் புஷ்டியாய் இருக்கத்தக்கதாக, ஆரோக்கியமாய் இருக்கத்தக்கதாக, வியாதி விக்கனங்களுக்கு விலக்கி பாதுகாப்போடு கூட இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, நாங்கள் சாப்பிடுகிறதான எங்களுடைய ஆகாரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். 6வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் எங்களுடைய வருகையிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, நாங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுடைய போக்கும் வரத்தும் எங்களுடைய அன்றாட எங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஆண்டவரே, எங்களுடைய உறவுகள் ஆண்டவரே, மற்றவர்களோடு கூட நாங்கள் பாராட்டுகிறதான ஐக்கியங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, நல்ல ஒரு மன ஒற்றுமையை கொடுத்து ஆண்டவரே, எங்களுடைய போக்கும் வரத்தை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய், பாதுகாக்கப்பட்டிருக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு உலக மாமிசம் பிசாசினுடைய ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்படி தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. 8வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படியே சுவாமி எங்கள் கைகளின் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். நல்ல ப்ரொமோஷன்ஸை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மேல் அதிகாரியுடைய கண்களிலே நல்ல தயவு கிடைக்கும்படியாய் செபிக்கிறோம். நாங்கள் கையிட்டு செய்கிற பிஸ்னஸை ஆண்டவரை 30, 60, 100 மடங்காய் பெருக பண்ணும்படியாய் நாங்கள்
நாங்கள் செபிக்கிறோம் சாமி. எங்களுடைய வேலையிலே சுவாமி, எங்களுடைய வியாபாரங்களிலே ஆண்டவரே, எங்கள் குடுக்கல் வாங்கலிலே சுவாமி ஆண்டவரே, நாங்கள் உண்மையாய் இருக்க கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லப்பட்ட பிரகாரம் எந்த ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை தகப்பனே எங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நாங்கள் செய்யாதபடிக்கு நாங்கள் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையின்படியே சுவாமி எங்களுடைய ஆஸ்திகள், எங்களுடைய அந்தஸ்துகள் சகலமும் ஆண்டவரே உம்மால் நிரம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அன்றைக்கு ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டது பிரகாரம் கர்த்தர் எங்கள் எஜமானாகிய ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை எல்லா தரித்திரத்திற்கும், எல்லா கடன் பாரங்களுக்கும், எல்லா வியாதி வேதனைகளுக்கும், எல்லா குறைவுகளுக்கும் நீங்களாக்கி ஆண்டவரே தகப்பனே அவர்களை நீர் ஆசீர்வதித்து உமக்கு உம்முடைய ஜனமாக, பரிசுத்த ஜனமாக என்றென்றைக்கு நிலைப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.